ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 27/4/2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் ஏகாதசி திதி. சிவனையும் பெருமாளையும் வணங்க வேண்டிய நாள் இன்றைய நாள். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், வண்டி வாகன மாற்றங்கள் செய்ய உகந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:33 வரை பூரம், அதன் பிறகு உத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 8:53 வரை வளர்பிறை ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி. இன்றைய தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். வேலையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். இதுநாள் வரை சற்று உங்களுக்கு சம்மந்தமில்லாத வேலையை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்போது உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். அதன் மூலமாக வாழ்க்கையிலே செட்டில் ஆவீர்கள். அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகின்ற அருமையான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்றன. வேலையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற, மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களின் மூலம் லாபங்கள் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
எதிலும் வெற்றி உண்டாகின்ற அருமையான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிவபெருமானை இன்றைய நாளிலே வணங்கி மேலும் நலன் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாள் சற்று உங்களுக்கு சிரமமான நாளாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் வெற்றிகள் காலதாமதத்தை கொடுக்கும். இன்றைய நாளிலே முயற்சிகளை செய்யலாம், ஆனால் வெற்றிகள் காலதாமதமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை உபயோகிக்காதீர்கள். இன்றைய நாளிலே கடன் வாங்காதீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல்நலத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். இஷ்டதெய்வ வழிபாடு செய்யுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்களால், உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற அருமையான நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்திலே ஒற்றுமையும் சந்தோஷமும் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நேரம். மாணவர்கள் கல்வியிலே சாதனை படைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே கூட்டு தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. நாள் முழுவதும் சந்திராஷ்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். தொழிலிலே மிகுந்த கவனம் தேவை. வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் சிவனையும் வணங்க வேண்டும், பெருமாளையும் வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு துளசி வாங்கி சாற்றுங்கள். காலையிலே மாலையிலே சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வில்வ மாலை வாங்கி சாற்றி சிவபெருமானை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். சுய தொழில் செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றிகள் உண்டாகும்.
வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோளறு பதிகம் படியுங்கள். சிவவிஷ்ணுவை வணங்குங்கள். சிவபெருமானுக்கு வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி வழிபாடு செய்யுங்கள். இருமூர்த்திகளுடைய ஆசையினாலே உங்களுடைய துன்பங்கள் குறையும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதற்கு இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். 12 ராசினருக்கும் இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய ஹிந்து தர்மத்திலே நிறைய தெய்வங்கள் இருக்குது. இதை ஒரு சில பேர் கூட கொஞ்சம் கிண்டலாக சொல்லுவாங்க. எதுக்காக இத்தனை தெய்வங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக இதுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா ஹிந்து மதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ளே போனால் அங்கே ஏகப்பட்ட ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோலத்தான் நம்ம இந்து மதம் என்பது மிகப்பெரிய மதம். இந்த இந்து தர்மத்திலே நிறைய விஷயங்கள், உள்ளார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் இதை சமுத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்து மதத்தை சமுத்திரம் போன்றது அப்படின்னு யாராலையுமே தன்னுடைய வாழ்நாளில் இந்து மதத்தை புரிஞ்சிக்க முடியாது. நம்ம எல்லாருமே நுனிப்புல் தான் மேயிறோம். யாராலையும் இதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளே போய் பார்த்து அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நமக்கு ஆயுள் பத்தாது. அந்த அளவுக்கான மூளையும் நமக்கு கிடையாது. சரி, எதற்காக இத்தனை தெய்வங்கள் வச்சுருக்காங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வத்தை, அதற்கான அதிதேவதையை வணங்க வேண்டும். அப்படி வணங்கும்போது நம்முடைய பிரச்சனைகளானது உடனடியாக நிவாரணம் பெறும். உடனடியாக அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நிறைய இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆகவே முன்னோர்கள் ஏதோ சும்மா போகிற போக்கில் வச்சுட்டு போகல. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. அதை நாம் உணர்ந்து கொண்டு கோயிலுக்கு போனோம்னா நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏதோ எல்லாரையும் போல் கோயிலுக்கு போகிறோம், சுவாமியை பார்த்தோம் வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு போனால் ஆலயம் செல்வது சாலவும் நன்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்ன அந்த பழமொழியானது எத்தனை உண்மை என்பதை நாம் கண்ணார காண முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தெய்வம் வச்சுருக்காங்க. பொறுமைக்கு பூமாதேவியை சொல்லுவாங்க. பூமாதேவி மாதிரி பொறுமையாக இருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு திருக்குறள் கூட உண்டு. இந்த பூமி மாதாவானவள் சப்த கன்னியரிலே ஒருவராக இருக்கின்றார். பூமிகா கன்னி என்று பெயர். இந்த சப்த கன்னியர் வரிசையில் இந்த பூமிகா கன்னிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்த உலகத்தை தாங்குகின்ற ஒரு ஆதார சக்தியாக விளங்குவது பூமி. இந்த பூமியானது எத்தனையோ கோடி மக்களையும் விலங்குகளையும் எல்லாரையும் சுமந்துருக்கு. அதற்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக நிலத்தையே ஒரு கன்னியாக உருவகப்படுத்தியது தான் நம்முடைய சனாதன தர்மம். பூமாதேவி என்ற பெயரோடும் வசந்த கன்னி என்றும் பூமாதேவியை அழைப்பார்கள். பண்டை காலம் முதலே நம்முடைய பாரத நாட்டிலே அடிப்படை என்னன்னு பார்த்தா விவசாயம்தான். இன்றைக்கி வந்திருக்கலாம், ஐடி வந்திருக்கலாம், எல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆதார சுத்தின்னு பார்த்தா அது விவசாயம்தான்.
நிலச்சரிவு அல்லது இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு மனிதர்கள் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பூமியை ஒரு தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். புதிதாக வீடு கட்டும் போதோ அல்லது விவசாயத்தை தொடங்கும் போதோ பூமியை பூமாதேவியிடம் அனுமதி பெற்று அதன் பிறகுதான் அதனை தோண்டுவார்கள். அங்கிருக்கின்ற அந்த சின்ன சின்ன பூச்சிகள் அதுகிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நாம் அந்த இடத்தை தோண்டுவார்கள். மஞ்சள் அல்லது மண்ணிற ஆடை அணிந்திருப்பாள் இந்த தேவதை. கையிலே தானிய கதிர்கள், அதோடு இந்த பூமி பந்தை தாங்கி இருக்கின்ற ஒரு உருவத்தோடு இருப்பாள். இவருடைய அம்சம் என்று பார்த்தால் மகாலட்சுமியினுடைய அம்சமாக பூமாதேவி விளங்குகின்றார். நம்முடைய பொறுமைக்கு ஒரு அதிபதியாக கருதப்படுகின்றார். இந்த பூமாதேவியை வணங்குவதால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், சொந்த வீடு கட்டணுமா, அதுக்கு பூமாதேவியை வணங்க வேண்டும். அதே போல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும், அதில் பெரிய ஆளாக வரணும்னா பூமாதேவியை வணங்கணும். நாம் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம், அதில் நல்ல ஒரு ஸ்திரமாக இருந்து அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டுமா, அதிலே நமக்கு ஏற்பட போகின்ற பொறுமைக்கு பூமாதேவியை வணங்க வேண்டும். வீடு கட்டுவதற்கு முன்பாக பூமி பூஜை செய்கின்றோம் அல்லவா, அந்த பூமி பூஜை செய்யும் போது வீடு கட்டும் போது இந்த பூமி பூஜை அதற்காகத்தான் செய்கின்றோம். அந்த பூமி மாதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அம்மா நாங்கள் இருப்பதற்கான இடத்தை நாங்கள் கட்டுகின்றோம், அதற்காக உன்னை சற்று நாங்கள் தொந்தரவு செய்கின்றோம், எங்களை மன்னிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டு இந்த பூமியை தோண்டுகின்றோம், இடத்தை கட்டி வாழ்கின்றோம். வாழும்போதும் ஒவ்வொரு நாளும் அந்த பூமாதேவிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், பூமி அதிர நடக்கக்கூடாது என்று சொல்வார்கள். பூமி தாய்க்கு வலிக்கும், எனவே பூமி அதிர நடக்கக்கூடாது என சொல்வார்கள். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு இறைவனை வைத்து அந்த இறைவனை வழிபாடு செய்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சனாதன இந்து தர்மமானது எத்தனையோ வழிகளை நமக்கு சொல்லி இருக்கின்றது. இந்த சப்த மாதாக்களிலே பூமிகா தேவியை வணங்குவோம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.